வணக்கம். ஆக்டிவ் ஹெர்பல்ஸ் வழங்கும் மருதாணியின் பயன்கள். மருதாணி இலையை பற்றி அறியாத பெண்களே இருக்க முடியாது என்று சொல்லலாம். பெண்களின் அழகு சாதன பொருட்களில் மருதாணியும் ஒன்று. மருதாணி அளப்பரிய மருத்துவ பலன்களை கொண்டுள்ளது. எனவே நம் முன்னோர்கள் அதை அழகு சாதன பொருளாகவே பயன்படுத்தி வந்தனர். இந்த மருதாணிக்கு தமிழில் மருதோன்றி என்றும், ஆங்கிலத்தில் ஹென்னா என்றும், சான்ஸ்கிரிட்டில் ரக்தகார்பா என்றும், ஹிந்தியில் மெஹந்தி என்றும் பலவித பெயர்களில் அழைக்கப்படுகிறது. கை கால் எரிச்சலை சரியாக்க மருதாணி இலையை நன்கு நீர் விட்டு அரைத்து அதனுடன் எலுமிச்சப்பழ சாறு கலந்து கை கால்களிலும் உள்ளங்கால்களிலும் தேய்த்து வர கை கால் எரிச்சல் உடனே சரியாவதை பார்க்கலாம். நகக்கண்ணில் ஏற்படும் நகைச்சுற்று, புண், சொத்தை இவை எவையாக இருந்தாலும் மருதாணியை அரைத்து அதன் மீது பூசி வர அந்த இடம் தெரியாமல் புண்கள் மறைவதை பார்க்கலாம். மருதாணி இலை சுளுக்கு நீக்குவதற்கு பயன்படுகிறது. இந்த இலையை நீரில் இரவே ஊற வைத்து மறுநாள் காலையில் நன்றாக கொதிக்க வைத்து கஷாயம் போல் செய்து ஒரு துணியால் நன்றாக முக்கி எடுத்து சுளுக்கு இருக்கும் இடங்களிலும் சிறு காயங்கள் பற்ற இடங்களிலும் ஒத்தடம் இட்டு கொண்டு வர விரைவில் குணமாவதை பார்க்கலாம். நல்ல தூக்கம் பெற மருதாணி பூக்களை தலையணையின் கீழ் வைத்து தூங்கச் சென்றால் தூக்கமானது நன்றாக இருக்கும். மேலும் மூளையில் ஏற்பட்ட சூட்டை தணித்து உடலிற்கும் மனதிற்கும் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும். மருதாணியை இட்டுக்கொள்வதால் மன அழுத்தம் குறைந்து மனதளவில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று மனோதத்துவ நிபுணர்கள் கூறுகிறார்கள். மருதாணியின் பயன்களை பற்றி மேலை நாட்டு விஞ்ஞானிகள் சோதனையில் கண்டறிந்துள்ளனர். டாக்டர் எமர்சன் என்பவர் மருதாணி விதையில் உள்ள எண்ணெயை உடம்பில் பூசிக்கொண்டு வந்தால் உடலின் எரிச்சல் தணிந்து உடல் குளிர்ச்சியாகும் என்பதை கண்டுபிடித்துள்ளார். மற்றும் எயின்ஸ்லிக் என்ற மருத்துவர் மருதாணி பூக்களால் குஷ்டநோயை கூட குணப்படுத்த முடியும் என்று கண்டறிந்துள்ளனர். வாதம், பித்தம் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும் மருதாணி இலை ஒரு சிறந்த மருந்தாக விளங்குகிறது. எனவே இதை நம் முன்னோர்கள் சித்த மருத்துவத்திலேயே அன்றே கண்டுபிடித்து அதன் பயன்களை உணர்ந்து நமக்கும் கொடுத்துள்ளனர். எனவே நாமும் பயன்படுத்தி அதன் பயனை உணர்வோம் ஆக. இது போன்ற அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் உங்களை உடனடியாக வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நன்றி.